பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இந்த காலை பொழுதிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு நம்முடைய சபை மக்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 33வது வசனத்தின் 2வது பகுதி. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். அதாவது தேவன் அநியாயத்தையும் தீமையையும் விரும்புகிறவர் அல்ல. அவருக்கு பயந்து நீதியாக வாழ்கிறவர்களின் வாழ்க்கையையும் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். எனவே நமது வீட்டில் கடவுளின் வழியில் நடப்பது நீதியும் அன்பையும் உண்மையும் காத்து கொள்வது முக்கியம். நம்ம குடும்பமாக கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் அப்படின்னு இந்த வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சிறு பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கடவுளுக்கு பயந்து நடக்கணும். அப்பேற்பட்ட குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒருத்தவங்க கடவுள் பக்தியா இருப்பாங்க, ஒருத்தருக்கு பக்தி இல்லாமல் இருப்பாங்க. அப்படி அல்ல. யோசுவா அவர் தன்னுடைய வாயத்திலிருந்து பிரகடனப்படுத்துகிற ஒரு வார்த்தை, நானும் என் வீட்டாரோமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறார். இப்படி கர்த்தரையே சேவிக்கிற குடும்பமாக நாம் இருக்க வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். அதனால்தான் இந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கணும்னா நம்ம குடும்பம் நீதியோடு உண்மையோடு தேவ பயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைலேருந்து பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஏசப்பா கிட்ட பேசணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அப்பேற்பட்ட குடும்பத்தை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்பேற்பட்ட குடும்பத்தை தான் நீதிமான்களின் குடும்பம் வாசஸ்தலம் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம். தேவன் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலே நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதத்தின்படி உடைய வார்த்தையின்படி எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களையும் தேவ கரத்தில் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த நபராக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்களானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. இந்த ஆண்டு அந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாவதாக, ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதாக, கர்த்தரை சேவிக்கிற குடும்பமாய் மாறுவார்களாக, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். தேவன் தாமே அப்படியே செய்ய போகிற தயவுக்காக கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்திலே வீண் செலவோ கிரயமோ இந்த மாதத்திலே ஒன்றும் நேரிடக்கூடாது. உலகத்தின் தீமைகள் வியாதிகள் ஒன்றும் எங்களையோ எங்கள் குடும்பத்தையோ தொடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்த கொட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you. Praise the Lord.